நம்ம ஊர்ல கிளிகள் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். நம்ம எதனா சொன்னோம்னா அதுக்கு அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஆனா there's this parrot called Alex. இந்த கிளி ஆக்சுவலாவே பேசும். லைக் நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணும். சில டைம் அதுவே திருப்பி நம்மள क्वेश्चन எல்லாம் கேட்கும். எக்ஸாக்ட்டா நம்ம இப்ப ஒரு குழந்தை கிட்ட எப்படி பேச முடியுமோ அதே அளவுக்கு இந்த parrot கிட்ட நம்மளால பேச முடியும். இந்த Alex அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கிரே parrot வகையை சார்ந்த ஒரு பறவை. அதுக்கு ஒரு வயசு இருக்கும்போது 1997ல டாக்டர் ஐரீன் பெப்பர்பர்க் அதை ஒரு பெட் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரப்ப அவங்களுக்கு தெரியாது இது இவ்வளவு புத்திசாலியா இருக்குன்னு சொல்லிட்டு. இதால கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதால எவ்வளவு இருக்குதுன்னு கவுண்டும் பண்ண முடியும். நீங்க ரெண்டு பொருளை காட்டி ஹவு மெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அப்படின்னு கரெக்டா சொல்லும். இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருந்திருக்குது. அதால 8 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. ஷேப்ஸ் கூட இதால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு டேபிள் மேல நிறைய பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த பேரட் கிட்ட எத்தனை கிரீன் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2 அப்படின்னு சொல்லுது. இந்த क्वेश्चन சிம்பிளா தெரியல. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், அது என்ன கலர்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஷேப்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எத்தனை இருக்குதுங்கறத கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மூணையும் சேர்த்து ஒரே क्वेश्चनல கேக்குறாங்க. அது கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹியூமன் கூட இன்னொரு ஹியூமனா இதால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு நாள் கண்ணாடி பார்த்துட்டு வாட் கலர் அப்படின்னு கேட்டிருக்குது. அதோட கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட் கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அதுக்கு ஒரு நாள் பர்த்டே கேக் கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எம்மி பிரெட் அப்படின்னு இருக்குது. சில டைம் இது கிட்ட क्वेश्चन கேட்கும்போது இதுக்கு போர் அடிச்சதுன்னா கேன் ஐ கோ அப்படின்னு கேக்குது. No, you can't go back yet. 2007ல அதோட 31வது வயசுல வந்துட்டு அது இறந்துருச்சு. சாகருக்கு முந்தின நாள் இந்த டாக்டர் கிட்ட கடைசியா என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? யூ பி குட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே செத்து போச்சு. I love you.